அஞ்சலி மறுபடியும் மாப்பிள்ள ஃபோன் பண்ணாருன்னா நீ ஏதாவது பேசி சமாளிமா. ஐயோ அப்பா நான் என்ன பேசுறது? இல்லம்மா சப்போஸ் மாப்பிள்ள ஃபோன் பண்ணாருன்னா காயத்ரி தூங்கிட்டா, நீங்க ஃபோன் பண்ண விஷயத்தையும் அப்பா சொல்ல மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிடுமா. பேசுமா ப்ளீஸ். ஹலோ அஞ்சலி, நான் அருள்மணி பேசுறேன். சொல்லுங்க சார். காயத்ரியோட பேசணும் அஞ்சலி. கோயில இருந்து காயத்ரி வந்துட்டாளா? என்ன சார் மணி இப்ப 10 ஆகுது. இவ்ளோ நேரத்துக்கு வராம இருப்பாளா? வந்து அவ தூங்க ஆரம்பிச்சிட்டா. தூங்குறாளா? ஆமா சார். நீங்க ஃபோன் பண்ணத அப்பா சொல்ல மறந்துட்டாரா? நானும் மறந்துட்டேன். நான் வேணா எழுப்பட்டுமா சார்? இல்ல வேணாம், அவ தூங்கட்டும். நாளைக்கு காலையில நான் பேசுறேன். ஓகே சார், குட் நைட். மாப்பிள்ள என்னமா சொன்னாரு? நாளைக்கு காலையில பேசுறேன்னு வச்சுட்டாருப்பா. மாப்பிள்ள இப்ப என்ன பண்றது மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாமா வேற வழியே இல்ல, போலீஸ் தான் போகணும். வாங்க மாமா. மாமா போலீஸ் ஸ்டேஷன் போகாம எதுவுமே நடக்காது மாமா. மாமா டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, நான் அவருக்கு ஃபோன் மாப்பிள்ள. மாப்பிள்ள இருக்கு கொஞ்சம் அவசரப்படாதீங்க மாப்பிள்ள. போலீஸ் ஸ்டேஷன் போனா காயத்ரி பேர் கெட்டுப்படுமோன்னு தான் தயங்கிட்டு இருக்கேன். நம்ம வேணா இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது தேடி பார்க்கலாம் மாப்பிள்ள. அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம். நம்ம போலாம் மாப்பிள்ள. அஞ்சலி நீ கொஞ்சம் பத்திரமா இருமா, நாங்க தேடி பார்த்துட்டு வந்துடுறோம். வாங்க மாப்பிள்ள வாங்க. காயத்ரி தூங்குறான்னு பொய்யா சொல்றீங்க? நாளைக்கு நான் சொன்ன இந்த பொய் தான் உங்களுக்கு யமனா வந்து நிக்க போகுது. என் முதலாளி அருள்மணியே, உனக்கு பொண்டாட்டி நான் தான். உன் காதலி காயத்ரி எவனோ தொட்ட எச்ச பொருளாயிட்டா. யாராவது 108 ஃபோன் பண்ணுங்கப்பா. ஹலோ ஹலோ 108 சார். சார் நீங்க யாராவது இந்த பொண்ணை பாத்தீங்களா? கடவுளே, எப்படியாவது என் பொண்ணை என்கிட்ட கூட சேர்த்துரு. காயத்ரி காயத்ரி காயத்ரி.